அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுண்ட் வெளியே கேட்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனு'மினு பிஹி வனத்தவக்கல் அலைஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்தியல்லாஹு ஃபலா முضில்ல லஹு வமன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن شر حاسد إذا حسد. صدق الله العلي العظيم. أو كما قال رسول الله صلى الله عليه وسلم إياكم والحسد فإن الحسد يأكل الحسنات كما تأكل النار الحطب أو قال الحشب. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையனுமாகிய அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாய்ப்பளித்து கடமையான ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்து அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்த ரஹ்மானுக்கே புகழ் அனைத்தும் என்ற பிரார்த்தனையோட, கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போராமைக்காரனின் தீங்கை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பை கேட்போம் என்ற தலைப்பிலே இன்று நாம் பேச இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, போராமை என்பது மிக மோசமான ஒரு தீய செயலாக இருப்பதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த போராமை பற்றி அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும் என்ற அடிப்படையை நமக்கு பணித்து தருகின்றான். அந்த அடிப்படையிலே ஒரு முஃமினிடம் இருக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அது போராமையாக இருக்கிறது. மனிதர்கள் என்று சொன்னாலே சில மனிதர்களுக்கு போராமை குணம் இருக்கத்தான் செய்யும், பல தீங்குகள் இருக்கத்தான் செய்யும், பல விதமான தீமையான எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும். அத்தகைய தீமையான எண்ணங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விலகி இருக்கக்கூடிய மனிதர்கள் மூமின்களாக இருக்கின்ற பொழுது அந்த மூமின்கள் போராமை விட்டு விலகி இருந்தால்தான் அவர்கள் மூமினாக ஆக முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம், மிக பிரமாண்டமான மிக பெரிய பாவமாக கருதப்படுவது என்று சொன்னால் அது மூன்றாக இருக்கிறது. ஒன்றாவது அல் கிபர், பெருமைப்படக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை, அது மிக பெரிய கொண்ட பாவமாக இருக்கிறது என்பதாக. அல் ஹிபர் அல் ஹிர்ஸ், அடுத்து பேராசைப்படக்கூடிய மனிதர்களை பற்றி இவர்களும் மிக பெரிய பாவத்திற்குரிய மனிதர்களாக இருப்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். மூன்றாவதாக அல் ஹசத், போராமை பெறக்கூடிய இந்த மனிதர்களை பற்றியும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக மூன்று வகையான மனிதர்கள், போராமை படக்கூடிய மனிதர்கள், இவர்கள் மிகவும் பெரிய பாவத்திற்குரிய மனிதர்களாக இருப்பதாக நபி அவர்கள் சொல்லி தருகின்ற இந்த விஷயத்தை நாம் காணுகின்றோம். பெருமை என்பது ஷைத்தானை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவனுடைய உயர்ந்த அந்தஸ்தை கெடுப்பதற்கு முக்கியமான காரணம் நான் என்ற அந்த பெருமையின் காரணமாகத்தான் அவன் உலகத்திற்கு அல்லாமல் விரட்டப்பட்ட ஒரு ஷைத்தானாக உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் கெடுப்பதற்கு முக்கியமான காரணமாக அவனுக்கு அமைந்தது எது என்று சொன்னால் பெருமைதான். பேராசை என்பது ஒரு மனிதன் அதிகமான முறையிலே பொருளாதாரத்தையும் வியாபாரத்தை அதிகமான லாபத்தை சம்பாதிப்பதற்காக இரவும் பகலும் காத்திருந்து சம்பாதித்து வருகின்ற இந்த மனிதன் பேராசைக்குள்ளாகின்ற பொழுது அவன் தீமையான காரியத்திற்கு உடல் நோய்க்கு ஆளாகின்றான். ஒரு மனிதர்கள் முயற்சி செய்ய வேண்டும், ஆனால் பேராசை படக்கூடாது என்ற அடிப்படையிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள். மூன்றாவதாக போராமை. இந்த போராமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது இறுதியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சொர்க்கத்திலே தங்கி கொள்ள வேண்டும், நிரந்தரமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக
அவர்கள் எண்ணிய அந்த அடிப்படையின் காரணமாக நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம், அதன் காரணமாகத்தான் அவர்கள் பூவுலகிற்கு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது என்பதை நாம் காணுகின்றோம். ஆக போராமை மிக மோசமானதாக இருக்கிறது. அந்த போராமை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, வருகின்ற ரமலான் சிறந்த ஒரு மாதத்தை நாம் அடையத்துக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானிலே நன்மையான நோன்புகள் வர இருக்கின்ற பொழுது நாமெல்லாம் ஒரு பரிசுத்தமானவர்களாக இருக்கின்றோமா என்ற நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தை பன்மடங்காக அதிகரிப்பதற்குள்ள யுக்திகள் என்ன என்று யோசனை செய்து அதன் பிரகாரம் அந்த வியாபாரத்தை பல்மடங்காக பெருக்கி தருகின்ற அந்த நிலைக்கு முன்னதாக அவர் திட்டம் தீட்டி என்ன செய்வார்? அந்த வியாபாரத்திலே அதிகமான லாபத்தை கொள்வதற்கு தயாராகுவார். முதலாவதாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தீபாவளி, பொங்கல் அல்லது பண்டிகை காலங்கள் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த வியாபாரத்திலே நாம் முன்னுதாரணமாக அதிகமான லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு அவர்கள் முன்னதாகவே திட்டம் தீட்டுவார். ஒரு கல்யாணத்தை நடத்தக்கூடிய பெற்றோர்கள் அந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களும் முன்னதாகவே திட்டம் தீட்டி அதனை அழகான முறையில் பயன்பெறுவதற்கும் பலனடைவதற்கும் தயாராக இருப்பார். இவ்வாறாக உலகில் உள்ள அனைத்து விதமான காரியங்களையும் ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற பொழுது அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கே அவர்கள் என்ன செய்வார்கள்? திட்டம் தீட்டி வெற்றி காண்பார்கள். ஆனால் நமக்கு ரமலான் வர இருக்கிறது. இந்த ரமலான் நம்மை எல்லாம் பாக்கியம் உள்ள ஒரு மனிதராகவும் நம்மை புனிதமான ஒரு மனிதராக மாற்றுவதற்கு வருகை தர இருக்கின்றது. இந்த ரமலான் நம்மை பரிசுத்தமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இப்பொழுதே திட்டம் தீட்ட வேண்டும். நாம் இப்பொழுதே தயாராகிவிட வேண்டும். எதற்கு? நம்முடைய வருகின்ற இந்த ரமலானை, பாக்கியம் உள்ள இந்த ரமலானை, அல்லாஹ் நமக்கு தந்த இந்த ரமலானை அழகான முறையில் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொண்டு அதனுடைய பாக்கியத்தை இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி காண்கின்ற ஒரு அடியாராக மாற வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நாம் போடுகின்ற திட்டம் என்னவாக இருக்க வேண்டும்? நமது உடலில் இருக்கின்ற தீமையான எண்ணங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். ரமலானுடைய அசலான பரலான நோன்பை வைப்பதற்காக வேண்டி நம்மிடம் இருக்கக்கூடிய தீமையான எண்ணங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? விரட்டி விட்டால்தான் அந்த அசலான பரலான இந்த ரமலானுடைய நன்மை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் நாம் இருக்கிறோமா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. ஒரு முஸ்லீம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய பெயர் தாங்கிகள் போராமை குணத்தோடு தான் இருக்கின்றார்கள். என்னால் தான் இந்த காரியம் முடியும் என்று அந்த காரியத்திற்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு முஸ்லீமாகவும் இருக்கின்றார். எந்த விஷயம் தீமையானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்தார்களோ, அல்லாஹ்வும் கற்றுத் தந்தானோ, அந்த விஷயத்தை நாம் பிடித்தவனவர்களாக நான் 5 நேர தொழுகையை நிறைவேற்றக்கூடியவன் தான், நான் ஒரு முஸ்லீம் தான், நான் ஒரு இஸ்லாமியன் தான், என்னுடைய ரப்பு எனக்கு என்னெல்லாம் கட்டளையிட்டானோ அதை கடைபிடிப்பதற்காக நான் தொழுகைக்கு நான் வருகின்றேன். ஜும்மாவுடைய தொழுகையை சரியாக நான் நிறைவேற்றுவதற்கு நான் வருகை தருகின்றேன். இதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு வழங்கி தந்த அந்த நன்மையான காரியங்களை வெற்றி பெறுவதற்காகவும் சொர்க்கத்தை அடைவதற்காகவும். ஆனால் அதே ரப்பு ஆலமீன் சொன்னா உங்களுடைய தீமையான குணங்கள் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னா, ஆனா நம்ம என்ன செய்யல? அந்த தீமையான காரியத்தை விட்டு நம்ம விலகி இருக்கவே இல்லை. போராமை எல்லா மனிதரிடம் இருக்கிறது. அந்த போராமை இல்லாத மனிதர்களே இல்லை. போராமை என்ற ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு என்ன செய்திருக்குது? பெருங்கொண்ட சண்டே வருது. இந்த போராமை, ஒருவன் நல்லா இருப்பது இன்னொருவனுக்கு பிடிக்க மாட்டேன். அவன் நல்லா வந்துட்டானே என்பதற்காக வேண்டி அவனுடைய வாழ்வாதாரங்களை இழிவாக இட்டு கட்டி கதை கட்டி பேசி இவனுடைய லாபம் சம்பாதித்தல் எப்படி தெரியுமா? கொள்ளையடித்துத்தான் இவன் பெரிய லெவலுக்கு வந்தான் என்ற அடிப்படையில் சொல்லுகின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கின்றார்கள். போராமைக்காரர்கள் மூலமாக அழிவுதான் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், இந்த போராமை தான் நம்மை சீர்படுத்தும் என்று, இந்த போராமை தான் நம்மை நேர்வழிப்படுத்தும் என்று, இந்த போராமை தான் நாம் தொழுகின்ற தொழுகைக்கு வெற்றி கிடைக்கும் என்று, இந்த போராமை தான் நாம் செய்த இந்த ரமலானுடைய நோன்புக்கு பரிகாரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்று. போராமை என்ற ஒரு பெருங்கொண்ட நோய் இருக்கின்ற பொழுது நமக்கு நாம செய்கின்ற இதர வழக்க வழிபாடுகள் எல்லாம் நன்மை தரும் என்று எதை நினைத்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எண்ணிக்கொண்டோம். இந்த நன்மை கிடைக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. முதல்ல இந்த போராமை விட்டு விலகி இருக்க வேண்டும்.
போராம இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுங்க, இப்ப எல்லாருமே பாருங்க 5 நேரம் தொழ வருவாங்க. 5 நேரம் எல்லா பள்ளிவாசலையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லா பள்ளிவாசலையும் பார்க்கக்கூடிய விஷயம், தொழுகை முடிந்த உடனே அந்த மனிதன் பாவத்திலிருந்து பரிசுத்தமா மாறணும். அதுக்கு பிறகு என்ன செய்யறானா, தொழுது முடிஞ்சு ஒரு வட்ட மகாநாடு போட்டு ஒவ்வொரு நபர்களை பற்றி என்ன செய்யறாங்க, குற்றம் குறை சுமத்தி இல்லாத ஒரு கதையை சொல்லி அவனாலதான் என்னுடைய வாழ்வாதாரங்கள் என்ன செஞ்சது போனதாக ஒரு பெரும் போராமையின் காரணமாக பொய் சொல்கின்ற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகின்றார்கள். இந்த போராமை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்லி தந்தார்கள்? இப்ப அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லுவான், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வருகின்ற பொழுது ஒவ்வொன்றிலையும் நீங்க பாதுகாப்பு கேளுங்க. நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கீங்க என்று சொன்னால் எங்கிட்ட கேளுங்க. எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வருவான். எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்த ரஹ்மா இப்போ ஒரு விஷயத்த சொல்றான், எல்லாத்தையும் கேளுங்க. எல்லா விஷயத்தையும் கேட்கக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை, போராமைக்காரனிடம் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக நீங்க என்னிடம் துவா கேளுங்க என்று அல்லாஹ் சொல்றான். யார்கிட்ட இருந்து? இந்த போராமைக்காரனால்தான் மிக மிக மோசமான தீமைகள் விளைவித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நிறுவனம் வளர்ச்சி அடைகிறது என்று சொன்னால் அந்த நிறுவன வளர்ச்சியை கண்டு என்ன செய்யறான், போராமப்படுறான். ஒரு ஸ்தாபனம் பெருங்கொண்ட வளர்ச்சி அடைகிறது என்று சொன்னால் அவனுடைய வாழ்வாதாரம் எனக்கு தெரியாதா, அவனுடைய பரம்பரை எனக்கு தெரியாதா, அவன் எப்படி இந்த பணத்தை சம்பாதித்தான் தெரியாதா என்று என்ன செய்கிறார்கள், இலக்காரணமாக பேசுகின்ற மனிதனை நம்ம பார்க்க செய்கிறோம். இந்த போராமை என்கின்ற பெருங்கொண்ட தீ தான் மனிதனை அழித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப பாருங்க, போராமைக்காரருடைய ஆயுள் கம்மியாக இருக்கிறது. எல்லாருமே உலகத்துல வாழ்வதற்காக தான் நினைச்சாங்க, சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்படுறது. காலையில எழுந்து போனாலும் மழை வந்தாலும் என்ன செய்யணும், தன்னுடைய வியாபாரத்தையும் தன்னுடைய வேலையை பார்க்கணும். வெயில் அடித்தாலும் தன்னுடைய வியாபாரத்தையும் வேலையும் பார்க்கணும். எதை எடுத்தாலும் அவன் உலகத்திலே வாழ்வதற்காக, தன்னுடைய உலகத்தில் ஸ்திரமாக இருப்பதற்காக, தான் வாழ்ந்து நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக, பிறரிடம் கையேந்த வேண்டாம் என்பதற்காக, தன்னுடைய உழைப்பின் மூலமாக முன்னேற வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பார்க்காமல் தன்னுடைய வாழ்வாதாரங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு, தன்னுடைய இன்ப சுகங்களை எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அழகான வாழ்க்கை வாழ்கின்ற அந்த வாய்ப்பை புறந்தள்ளிவிட்டு இந்த உலக வாழ்க்கையிலே ஆசை பாசத்திற்காக வேண்டி, இந்த உலகிலே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, தன்னுடைய பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, உலக மக்கள் எல்லாம் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கின்ற இந்த பெருங்கொண்ட தொழில் அவனை இழிவுக்குள்ளாக்கப்படுகின்ற பொழுது, அவனை புறந்தள்ளி வேதனைக்கு உள்ளாக்கப்படுகின்ற இந்த நிலை வருகின்ற பொழுது, இதுவெல்லாம் எதற்கு என்று சொன்னால் இவ்வளவு வேதனையும் இவளுடைய துன்பத்தை அனுபவிக்க மிக முக்கியமான காரணம் தெரியுமா? 3 நேரம் சாப்பிடுகின்ற அந்த உணவு, தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தரமான உணவு தரணும், அடுத்து அழகான வாழ்க்கை வாழணும், நீண்ட காலம் வாழணும். எல்லாருடைய ஆசையும் இப்ப எல்லாத்துக்கும் சரியா இருக்குன்னு வச்சிருக்கீங்களேன், நாங்கெல்லாம் அப்படி ஆசைப்படுறோம்னு சொன்னா வச்சிருக்கீங்களேன். இன்னைக்கு யாராவது ஜும்மால தொழுகை முடிந்த உடனே நாங்க அல்லாஹ்விடம் போக தயாரா என்று சொல்லி கையெல்லாம் தூக்குன்னு சொன்னா வச்சிருக்கீங்களேன், அவன் என்னடா நாங்க சாவத்துக்கடா ஜும்மா தொழுகைக்கு வந்தோம், அதுக்கு கை தூக்கா வந்தோம் சொல்லி கேட்போம் இல்லையா? தயாரா இல்ல. ஏன்னா நம்ம ஃபவரா இல்ல. ஃபவர்னா அல்லாஹ் செய்கின்ற நன்மையான காரியங்கள் எதுவுமே நம்ம செய்யல. இந்த உலகத்தில மனிதன் வாழ்வதற்கு ஆசைப்படுகிறான். ஆசைப்படுவதற்காக வேண்டி பணம் தேவைப்படுகிறது. பணம் தேவை என்பதற்காக வேண்டி ஓடி ஓடி உழைக்கிறான். ஆனால் அவன் நிம்மதியாக வாழ வேண்டும், உலகத்திலே நிரந்தரமாக அவன் எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றானோ அது வாழ வேண்டும் என்று சொன்னால், நீண்ட ஆயுள் வரை வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் கடைபிடிக்க வேண்டும், அவன் விட்டுவிட வேண்டும். எதை தெரியுமா? போராமையை. நீங்க நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா? நீங்கள் அதிகமான ஆயுளோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா? நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா? உங்களுக்கு துன்ப துயரங்கள் வந்து பின்பற்றி வர வேண்டாம், அதன் மூலமாக தீமையான எண்ணத்திற்கு நம்ம தள்ளப்பட வேண்டாம் என்று ஆசைப்படுகின்றீர்களா? உங்களுடைய இருக்கக்கூடிய போராமை என்ற குணத்தை அப்புறப்படுத்துங்கள். கண்டிப்பாக நீங்க என்ன செய்யலாம்? நோயிலிருந்து விலகி இருக்கலாம். நீண்ட ஆயுளோடு நீங்க என்ன செய்யலாம்? இருக்கலாம். நீண்ட காலத்தோடு ஆயுளோடு இருக்கலாம். ஒரு 120 வயது நபரை சந்திக்கின்ற பொழுது, அதாவது என்னுடைய தகப்பனாருக்கு 115 வயசு, என்னுடைய தகப்பனாருக்கு 115 வயசு. அவரிடம் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக என்னுடைய தகப்பனாரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ நாம சொன்னோம், நீங்க எல்லாம் இத்தனை ஆண்டு காலம் கழித்து விட்டீர்களே, உங்களிடம் அழகான குணம் என்ன? நீங்க எப்படி எதன் மூலமாக இந்த அளவுக்கு இந்த காலத்துல
115 வயது வரைக்கும் நீங்க வாழ முடிந்தது என்று பேசுகின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுது நான் உரையாடுகின்றேன். என்னுடைய தகப்பனார் சொன்ன வார்த்தை, எல்லாரும் ஒற்றுமையா இருக்குன்னு ஆசைப்பட்டேன், யாரும் சண்டை போடக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை என்ன செஞ்சேன், நான் ஆசைப்பட்டேன். நான் யாரும் நல்லா இருந்தாலும் அவங்க நல்லா இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணேன். இதற்காக போராமையோ புறமோ பொய்யோ நான் பேசவில்லை என்று என்ன செஞ்சாரு என்னுடைய தகப்பனார் என்ற சொன்ன ஒரு வசியத்து. ஒரு மனிதர் நீண்ட ஆயுள் காலம் வாழ்கிறார் என்று சொன்னால் அவர் உணவு பற்றாக்குறையோ அல்லது உணவு கட்டுப்பாடோ அல்லது அவருக்கு அழகான ஆரோக்கியமான உணவு கொடுத்ததின் காரணமாகவும் இல்லை, அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமையான எண்ணமாக இருக்கக்கூடிய அந்த போராமையை தூக்கி தூரப்பட வேண்டும். இப்போ 115 காலம் 15 வயது வரை வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் சுகமான வாழ்க்கை, எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அவருடைய வேலை அவரே பார்த்தார். அவரிடம் வார்த்தை என்னது, நான் போராமைப்படவில்லை. சில வாரங்களுக்கு முன்னதாக எனக்கு ஒரு நினைவு வந்துச்சு, இந்த மாதிரி வயதுல நம்ம வாழுவோமா, நமக்கு ஆசை இருக்குது, இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, பலவிதமான எல்லா மனிதர் நம்மிடம் கேட்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனா வாழ்வதற்குரிய அந்த வயது நமக்கு இருக்கா, அதுக்குள்ள காரணம் நமக்கு இருக்கா, காலங்கள் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய காலங்கள் நமக்கு தரப்பட்டு இருக்கிறதா தெரியாது. அப்போ என்னுடைய தகப்பனாரிடம் கிடைத்த விடை என்ன தெரியுமா, போராமை கொள்ளவில்லை. நம்ம போராமை கொள்ளாமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஆயுள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நீட்டிட்டு இருக்கும் என்று நமக்கு தெரிய வருகிறது. அந்த உலகத்தில இவ்வளவு கஷ்டப்படக்கூடிய காரணம் என்ன, வாழ்வாதாரங்களை நீ பெருக்குவதற்கா, நீண்ட ஆயுளோடைய வாழ்வதற்கு தானே. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல வாழ்ந்து நாங்க என்னங்க கண்டோம், போக தயார் என்று சொல்லுவாங்க. ஆனா போகக்கூடிய மனிதர்கிட்ட கேட்டா நான் வாழ தயார்னு சொல்லுவாங்க. போகக்கூடிய மனிதர் தான் ஆஸ்பத்திரி கொண்டு போடுறோம். அப்போ நோய் இல்லாத ஒரு மனிதர் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், முதலிலே போராமையை அகற்றிக் கொள்ள வேண்டும். நபி சொன்ன வார்த்தை என்னது, 3. முதலிலே ஒரு மனிதர்கள் எது இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, 2வது பேராசை இருக்கக்கூடாது, 3வது போராமை இருக்கக்கூடாது. உலகத்திலே மிக பெருங்கொண்ட பெரும் பாவம் என்று சொன்னால் இந்த 3 எந்த மனிதனிடம் இருக்கிறதோ அதுதான் பெரிய பாவம். இந்த 3 வந்துட்டு வச்சிருக்கீங்களேன், எல்லாமே வந்துட்டு. போராமை ஒரு மனிதன் உள்ள மனுஷன் இருக்கான்னு வச்சுங்க, அந்த போராமை காரணம் நம்ம பாதுகாப்பா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இய்யாக்கும் வல் ஹஸத ஃபஇன்னல் ஹஸத யாக்குல் ஹஸனாதி கமா யாக்குலுன் நாருல் ஹதப வகாலுல் உஷுப. இது பைஹகி என்கின்ற இப்னு மாஜா என்கின்ற ஹதீஸ் கிரந்தங்களை பதிவாக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதர் போராமை கொள்றார், அந்த போராமை கொள்கின்ற அந்த மனிதரை தவிர்த்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் நிச்சயமாக போராமைக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி விறகு தீயெறிகின்ற பொழுது தன்னை தானே அழித்துக் கொள்கிறதோ, இந்த போராமைக்காரன் அவனுடைய நன்மைகளை அனைத்துமே அழைத்து விடுகிறான், எந்த விதமான நன்மைகளையும் அவன் செய்கிறான், இல்லாமல் ஆக்கி விடுகிறான். ஆக போராமைக்காரனிடம் நம்ம தவிர்த்துக் கொள்ள வேண்டும். போராமைக்காரன் எப்படி நமக்கு தெரியும், அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. எப்படின்னா, போராமைக்காரனை கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ஏன் கண்டுபிடிக்க முடியல, அவனுடைய நிலை எங்க இருக்கு, எப்படி இருக்கான், எப்படி நம்மகிட்ட பேசானே தெரியாது. சொல்லுவாங்க பாருங்க, உள்ளத்தில் உணர்வுகள், உள்ளத்தில் போராமை, உதட்டில் சிரிப்பு, உடம்பில் உண்மையுள்ள உழைப்பு, உக்கரையாய் உலகில் உயர்ந்திட உத்தம நபிகளின் வழியில் உகவையோடு வாழ்ந்து காட்டு. அதாவது உக்கரை என்று சொன்னால் அக்கறை, உகவை என்று சொன்னால் மகிழ்ச்சி அல்லது பாராட்டு, நன்றி. இந்த மனிதர்களாக நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னா, எல்லா மனிதருமே உதட்டாட பேசுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு சிறந்த ஒரு மனிதராக, நம்மை பாராட்டுகின்ற மனிதராக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு அழிவுக்கு உள்ள மனிதராக யார் இருக்கா தெரியுமா, சிரித்து சிரித்தே நம்முடைய கருத்தை இருக்கக்கூடிய மனிதர்கள் தான். நம்மிடம் நெருக்க கொண்டே நம்மை அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, போராமையின் உச்சத்தின் காரணமாக, தீமையினுடைய உச்சத்தின் காரணமாக. நீங்க நல்லா இருக்க எனக்கு பிடிக்கல, அதான் சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வரலாற்றை நம்ம பார்க்கலாம். போராமை என்பது எப்படின்னா, ஒரு விரோதிக்கு கூட என்ன செய்யக்கூடாது, ஒரு விரோதியை கூட நம்ம என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். ஆனா போராமை கண்டது நம்ம அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நம்ம கேட்கணும். கெட்டவர்க்கம் பாருங்க, அவன்கிட்ட பிரச்சனையே இல்லை, கெட்டவன்றது பிரச்சனையே கிடையாது, அவன் ஒதுங்கிடுவான். கெட்டவன் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருப்பான், இவன் என்னெல்லாம் பண்றான்னு பார்த்துட்டே இருப்பான். நம்மளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவன் எடுத்துக்கிட்டான். இந்த போராமக்காரன் இருக்கான் பாருங்க,
அவன் நம்ம வாழ்ந்து உயர்ந்து கொண்டே போயிட்டு இருப்போம். இந்த உயர்வை பார்த்து பார்த்து என்ன செய்வானா, மனசுக்குள்ள புழுங்கி புழுங்கியே செத்து போயிடுவான். ஐயோ அவன் நாசமா போவான், விளங்காம போகணுமே, அவனுக்கு அந்த காசை இருக்கக்கூடாது, அந்த காசெல்லாம் எனக்கு வரணுமே. நம்மளை பார்த்தோன்னு நல்லா இருக்கியா, நம்மளை பார்த்தா. ஆனா உள்ளுக்குள்ள என்ன என்ன இருக்கிறது, நாம விளங்காமல் போக வேண்டும், நம்முடைய பொருளாதாரம் நல்லா இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. நாம கேடு கட்ட எண்ணத்தோடு போக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இப்போ எல்லாருமே வந்திருக்கீங்க, உங்களுடைய ஆசை என்ன தெரியுமா, இந்த உலகத்துல வெற்றி பெறணும் இல்லையா? உலகத்துல நிம்மதி இல்லை, குடும்பத்துல பிரச்சனை, நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் நல்லா இருந்தாலும் வர்றவன் என்ன செய்ய மாட்டிருக்கான், என்ன நல்லா இருக்க விட மாட்டிருக்கான். வர்றவன் நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க விட மாட்டிருக்கேன். இப்படி ஒரு நிலையை நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க முடியா? இதுல இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் அமைதி வேண்டும், வியாபாரத்திலே அபிவிருத்தி, வியாபாரத்தில் பறக்கத்து, வியாபாரத்தில் விசாலமான வியாபாரம், எந்த விதமான நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னால், அமைதியான வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னால், நம்மிடம் இருக்கின்ற போராமை என்ற பெருங்கொண்ட குணம், போராமை என்ற மிக மோசமான குணம், கொலைக்காரனை விட, கொள்ளைக்காரனை விட, விபச்சாரம் செய்கின்றவனை விட, மது அருந்துபவனை விட, அசிங்கமாக திட்டக்கூடியவனை விட எவன் மோசக்காரன் தெரியுமா? இந்த போராமைக்கார, இந்த பேராசக்கார, இத்தகைய மனிதர்கள் தான் மிக மோசமானவர்கள். இவர்களிடமிருந்து நம்ம அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பாதுகாப்பு கேளுங்கள். யாரிடம்? போராமைக்காரனிடமிருந்து நீங்கள் செய்ய வேண்டும், பாதுகாப்பு பெற வேண்டும். ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், போராமைக்காரன் போராமை கொள்ளும் போது உண்டாகின்ற தீங்கை விட்டு இறைவா என்னை பாதுகாப்பாயாக என்ற பிரார்த்தனை தினமும் நம்ம செய்ய வேண்டும், போத வேண்டும், அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அதிகாலை எழுந்துட்டோமா, ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், இறைவா போராமைக்காரனுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாப்பா என்ற பிரார்த்தனை அதிகமாக கேளுங்க. தூங்க போகின்றீர்களா, இந்த போராமைக்காரனுடைய மோசத்திலிருந்து செய்ய அதிகமாக கேளுங்க. இப்போ நபி சொல்றாங்க, ஜுபைர் என்கின்ற அந்த தோழர் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ், அதாவது போராமை, குரோதம் இதெல்லாம் என்ன செய்யப்பட்டதுன்னா முன்னாடி நம்முடைய சமூகத்தில் இருந்த ஒரு விஷயம், நம்முடைய முன்னோடிகளுக்கு இருந்த ஒரு விஷயம். இந்த குரோதம், இந்த மனப்பான்மை, போராமை இந்த மனப்பான்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனால அவங்கள்ட்ட நோய் இருந்துச்சு. அந்த நோய் இருந்ததுனால இப்ப நபி சொல்றாங்க, இந்த மனிதர்களிடம் இருக்கக்கூடியதெல்லாம் முடியெல்லாம் சிரைக்க வேண்டும். நான் சொல்ல சிரைக்க வேண்டும் என்று சொன்னால் முடிய அல்ல, உங்களிடம் இருக்கின்ற தீமையான போராமை என்கின்ற அந்த நோயை என்பதாக நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள். இந்த ஹதீஸும் என்ன செய்யப்பட்டிருக்குது, நம்ம வரலாற்றை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்கின்ற ஒரு பெருங்கொண்ட மன்னர், இன்னைக்கு குர்ஆன்ல வந்து பாத்தீங்கன்னா சபர் சேர் போட்டிருக்கும். ஆ ஈ என்கின்ற வசனங்கள்லாம் ஓதுறோம் என்று சொன்னா, இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒரு பெருங்கொண்ட மன்னரால் தான் செய்யப்பட்டது. நாம இன்னைக்கு அரபிலாம் வாசிக்க முடியுது. அவர் என்ன பண்ணாரு, சபர் சேரை போட்டு விட்டாரு. இல்லைன்னா முன்னாடி சபர் சேர் கிடையாது. ஆட்சி செய்வதில் மிக சிறந்த ஒரு வல்லமையான ஒரு ஆட்சியாளர், மிக பெருங்கொண்ட கில்லாடி. அவரை போன்று ஒரு அழகான ஆட்சி செய்யக்கூடிய மனிதரே கிடையாது. ஆனா அவர் எப்படி இருந்தார் தெரியுமா, போராமை என்கின்ற குணத்தின் மூலமாக. மலிக் இப்னு அவ்வாம் என்கின்ற ஒருவர் கூப்பிட்டு கேட்கிறார், பெரியவர் கூப்பிட்டு, இங்க வா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை கூப்பிட்டு கேட்கிறார், நீ மிக பெருங்கொண்ட ஒரு நல்ல ஒரு அரசராக இருக்கிறாயே, ஒரு பெருங்கொண்ட கில்லாடியா நீ இருக்கிறியே, உனக்கு இந்த வல்லமை கிடைக்கப்பட்ட ஆச்சரியம் எனக்கு அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் உன்னிடமும் ஒரு தீய குணம் இருக்கிறது. அந்த தீய குணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னார், ஆம், உண்மையிலே என்னிடம் ஒரு தீய குணம் இருக்கிறது. யாருக்குமே, அதாவது ஒருத்தன் போய் சொன்னா கூட மன்னிச்சிடறாங்க, ஏமாத்துறான் மன்னிச்சிடலாம். போராமை ஒருத்தன் இருக்குன்னு சொன்னா விலகிருங்க. போராமை ஒருவன் இருக்கு என்று சொன்னால் அவனை மூஞ்சில முடிக்காதீங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னார், நான் வருந்திக் கொள்வது எது தெரியுமா, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது போராமை குணம். என்னிடம் போராமையின் காரணமாகத்தான் நான் வீழ்ந்து கொண்டிருக்கேன் என்பதாக தன்னுடைய போராமையினுடைய ஏறாமையை சொல்லி தந்தார். அது மாத்திரம் இல்ல, முஹஜசின் பில்லா என்கின்ற ஒரு அறிஞர் ஒரு மன்னரிடம் பணியாற்றுகின்றார். இது வரலாற்று சம்பவம். அந்த மன்னரிடம் வரலாற்றை, அதாவது எப்படின்னா, பணியாற்றுகின்ற பொழுது இந்த முஹஜசின் பில்லா என்பவருக்கு எப்படி எப்படின்னா, மன்னரை பார்ப்பதற்கு யாருடைய அனுமதி தேவையில்லை. அவர் நினைச்சா பார்த்துட்டு வரலாம். அவருக்கு முழுமையான பவர் கொடுக்கப்பட்டது. அவருக்கு மட்டும் அனைத்து விதமான உரிமையும் கொடுக்கப்பட்டு இருந்தது. அப்போ இந்த முஹஜசின் பில்லாவை பார்த்து மந்திரிக்கு போராம வருது.
யாரு போறதா இருந்தாலும், மன்னரை பார்க்கதா இருந்தாலும் நம்மிட கேட்டுதானே போறாங்க. இந்த முஹத்திஸின் பில்லா மட்டும்தானே தானா போறான். இவனுக்கு மட்டும்தானே ஒரு தனி மரியாதை கிடைக்கப்படுகிறது. நம்மிடம் எதுவுமே கேட்க மாட்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஒரு பெருங்கொண்ட போராம வந்துச்சு. இந்த போராமையின் காரணமாக எப்படியாவது முஹத்திஸின் பில்லாத ஏதாவது ஒரு வழியின் பக்கம் நம்ம என்ன செஞ்சிடும், தள்ளி உடன் சொல்லி யோசிக்கிறான் மந்திரி. இப்போ முஹத்திஸின் பில்லா அவரை பார்ப்பதற்காக வருகின்றார். மன்னரை நாம் பார்ப்பதற்குரிய அந்த விஷயத்தை பார்த்துவிட்டு இன்றை திட்டம் தீட்டுகிறார் மந்திரி. எப்படியாவது இன்று இவரை என்ன செய்து வேண்டும், காலி செய்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு மனிதரோடு உறவாடி கொண்டு இருந்தால் போராமை. இப்ப இன்னைக்கு ஒரு பெரிய ஆள் இருக்கான்னு, ஒரு பெரிய ஆளோட ஒரு சின்ன நபர் என்ன செய்யறாரு, தொடர்பு வைத்திருந்தானா அவருக்கு போராமை. ஐயோ பெரிய ஆளோடு தொடர்பு கொண்டிருக்கிறானே, நம்மால முடியலையே, இவன் எப்படிப்பட்டவன், கீழ்கட்டவன் சொல்லுவோம் இல்லையா. அதே போல மந்திரிக்கு என்ன ஆசை வந்துருச்சுன்னா, நம்ம எல்லாம் எல்லாரும் கேட்டு போறாங்க, இவன் நம்மிடம் கேட்காம போகிறான் என்பதற்காக வேண்டி இந்த முஹத்திஸின் பில்லாவை அழிக்க திட்டம் போடுகிறான், இந்த போராமை என்ற குணத்தின் காரணமாக. இப்ப மன்னர்கிட்ட போய் சொல்றான், மன்னரே இந்த முஹத்திஸின் பில்லா நல்ல மனிதர், இந்த நல்ல மனிதன் ஆரம்பிக்கக்கூடிய கவனமா இருக்கணும், இதையும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கிறீங்க. அவன் நல்லவங்கன்னு சொல்லிட்டா அடுத்து கெட்டவன் சொல்ல போறான்னு அர்த்தம். அவரா நல்லவன் அப்படின்னு சொன்னா அடுத்து கெட்டவன் சொல்ல போறான். இப்போ மந்திரி எப்படி ஆரம்பிக்கிறாரு, முஹத்திஸின் பில்லா நல்ல மனிதர், அழகான மனிதர், சரி என்ன, ஆனா ஒண்ணு கவனிச்சீங்களா, அவர் உங்களிடம் பேசும் போதுதான் பாத்தீங்கன்னா வாயை பொத்தி பொத்தி பேசுறாரு பாத்தீங்களா. அப்படி நான் ஒண்ணு கவனிக்கலையே, நீ என்ன புதுசா சொல்ற, நீங்க நல்ல கவனிங்க, உங்கள்கிட்ட பேசும்போது மட்டும்தான் நான் பாக்குறேன் வாயை பொத்தி பொத்தி பேசுறாரு. அப்படியா, சரிப்பா நான் பாத்துக்கிறோம்பா. இப்போ மன்னர்கிட்ட போட்டு கொடுத்தாச்சு. இப்ப நம்ம லைட்டா நம்மளே பாருங்க, நம்மளே யாராவது போட்டு கொடுத்துருமான்னு பாருங்க. ஏன்னா போராம இருந்தா தூக்கி தூர போட்டுருங்க, உலகத்துல நல்ல நிம்மதியா வாழ வேண்டும் என்று சொன்னார். மன்னரிடம் போட்டு கொடுத்த அந்த சந்தோஷத்துல வெளியே வரார். இப்ப முஹத்திஸின் பில்லா மன்னரை பார்த்துட்டு வெளியே போகும்போது அவரை கூப்பிட்டு, முஹத்திஸின் பில்லாவை கூப்பிட்டு, இங்க வாங்க, என்னப்பா எங்க வீட்டுல விருந்து வச்சிருக்கிறேன், நீங்க எங்க வீட்டுல கண்டிப்பா வந்து சாப்பிடணும். அப்படியா, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவரு தான் ஒண்ணும் தெரியாத அசத்து இல்லாத ஆளும், இவரு நேர வீட்டுல போய் சாப்பிட போறாரு. சாப்பிட்டாச்சு. மன்னருக்கு வந்து பூண்டுடைய வாசனை பிடிக்காது, பூண்டு அதிகமா சேர்த்துட்டார். பூண்டு அதிகமா சேர்த்து அவர்கிட்ட சாப்பாடு கொடுத்து என்ன செஞ்சாரு, நல்லா சாப்பிட்ட உடனே இப்போ முஹத்திஸின் பில்லா நீங்க போயிட்டு வாங்க, நல்லா கவனிங்க, நீங்க அடிக்கடி மன்னரை பார்க்கக்கூடிய ஆளா இருக்கிறீங்க, அதனால நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு தெரியாம பூண்டு அதிகமாயிடுச்சு வாசனைகள், நீங்க மன்னர்கிட்ட பேசும்பொழுது உங்களுடைய கரங்களை கொண்டு வாயை பொத்தி பேசுங்க. ஏன்னா மன்னருக்கு பூண்டு வாசனை பிடிக்காது. இவரு தான் எதுவும் அப்பாவி மனுஷன்ல, இவரு நேர போயிட்டார் மன்னர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தள்ளி நின்று பேசுறாரு, ஏன்னா அந்த வாசனை வரக்கூடாது. மன்னரை சொல்லுங்க இப்படி இப்படி விஷயமா வந்திருக்கிறேன்னு. அவரு கேட்டுட்டு சொல்றாரு, ஏன் தள்ளி வந்து பேசுங்களேன், என் கிட்ட நெருங்கி வந்து பேசுங்களேன். உடனே அவர் மன்னர்கிட்ட நெருங்கி போறார். நெருங்கி போனா அந்த வாசனை வரும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய கரங்களை கொண்டு வாயை பொத்தி கொள்றார். மன்னருக்கு கோபம் வந்துருச்சு, நம்ம பேசுற துர்நாட்டத்தின் காரணமா தானே வாயை பொத்துறான், மூக்கியும் பொத்துறான், இவனை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு அவருடைய சகாக்களுக்கு. எப்படி எழுதுறாரு, இப்படி ஒருத்தன் வந்திருக்கான், இவன் வந்தன்னா உடம்ப தனியா கம்ப்ளீட்டா வெட்டி எடுத்துருங்க, எடுத்து தொலி இருக்கு இல்லையா அந்த தொலியை பார்சல் பண்ணி எனக்கு அனுப்பி வைங்க. எழுதி இந்த கடிதம் கொடுத்துட்டாருன்னா ஏதோ ஒரு பெரிய பரிசு கிடைக்க போகுது விளக்கம். இவரு முஹத்திஸின் பில்லா அந்த கடிதத்தை வை, அவர் கூட தெரியாது, மூடி நேர நீங்க என்ன செய்யுங்க அந்த மனிதத்தை கொண்டு கொடுங்க. உடனே அவர் வாங்கிட்டு வரார். இப்ப மந்திரி எதிர்கொள்றார், சிரிச்சிட்டு வரதை பார்த்த உடனே முஹத்திஸின் பில்லா சிரிச்சிட்டு வராரு. இப்ப மந்திரி கேட்கிறாரு, என்ன போனீங்க, என்னாச்சு, நான் போய் பேசினேன், நல்ல நல்ல தகவல் சொன்னேன், கெட்டவன்கிட்ட கவனமா இருங்க, கெட்டவனிடம் கவனமா இருங்கன்னு சொன்னேன், இந்த கருத்து மன்னருக்கு பிடிச்சு போச்சு, அதனால எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறாரு, இந்த பரிசை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், வாங்குவதற்காக போறேன்னு சொன்ன உடனே ஐயோ நம்ம இப்படி மன்னட்ட போட்டு கொடுத்தோமே, எதுவுமே வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அந்த பரிசையும் அவருக்கு கிடைக்கணும், நம்ம வாங்கி கொள்ளும் சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அந்த கடிதத்தை இல்ல என்கிட்ட கொடுங்க நான் கொண்டு போறேன். இவர் என்ன பண்ணாரு, சரி நம்ம வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கான், இன்னைக்கு இந்த பரிசு அவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை அவன்கிட்ட கொடுத்துறாரு. இது மந்திரி என்ன செய்யறாரு, நேரில் அங்க கொண்டு கொடுக்குறாரு. மந்திரி கொடுத்தா அவன் என்ன செய்யறான், மந்திரியில வர சொல்லிட்டு வாங்க வாங்க சொல்லிட்டு கடிதத்தை விரட்டி பாக்குறான். வர்ற ஆளை என்ன செஞ்சிரு, வெட்டி எடுத்துரு, தோலை மட்டும் என்கிட்ட அனுப்பி வை. இப்ப என்ன சொல்றான், என்ன எப்படி போட்டிருக்கு அப்படின்னு உடனே என்ன போட்டிருக்கு, வெட்டி எடுங்க, தோலை எடுத்து என்ன செய்யணும் கொஞ்சம் கொடுத்து விடுன்னு சொல்றான். இது நான் கிடையாது, வேற ஆளுக்குள்ளது,
என்னை விட்டுடு, நான் போய் மந்திரி மன்னட்ட பேசிட்டு வரேன் உடனே அவன் சொல்றான், இல்ல இல்ல இதுதான் போட்டிருக்கு, உன்னை விடலாம் சொல்லி போடல, உன்னை வெட்ட சொல்லி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், ஆளை காலி பண்ணிடுறான். போராமை என்கின்ற ஒரு குணம், தீமையான ஒரு மனிதனுடைய ஒரு நட்பை பிரிப்பதற்காக வேண்டி போட்ட திட்டம். அந்த திட்டத்திற்கு யார் ஆளாகிறார்கள்? முடிவாக இந்த மந்திரியே பலிகடாவ ஆகிறான். 2 நாள் கழித்து பாக்குறாரு, அந்த இவர் என்ன தோல் வந்துடுச்சு. மன்னர் பார்த்துட்டு முஹத்தஸி பில்லா மேட்ரு முடிஞ்சிச்சு நினைச்சிட்டு இருக்கிறாரு. 2 நாள் கழித்து முஹத்தஸி பில்லா உள்ள வர. இந்த முஹத்தஸி பில்லாவை பார்த்த உடனே ஆஹா என்னடா இந்த ஆளு போயிருப்பான்னு நினைச்சுமே, உள்ள இருக்கிறான்னு சொல்லிட்டு வாங்க முஹத்தஸி பில்லா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது இவர் விளக்கத்தை சொல்றாரு. நான் போயிருந்தேன், அவ வீட்டுல சாப்பாடு கொடுத்தாங்க, இந்த சாப்பாட்டுக்கு பரிகாரமா நீங்க தந்த பரிசு இருக்கு இல்லையா, அந்த பரிசு அவர் வேணும் கேட்டாரு, அந்த பரிசை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், இதுதான் எனக்கு தெரியும். உடனே ஓ அதுதான் மந்திரியை காணமான்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிருக்கிறாரு. அப்ப மன்னர் சொன்னாரா, தீமையான ஒருவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையே சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு என்பதாக, தீமையான ஒருவனுக்கு சரியான தண்டனையை கொடுக்கப்பட்டிருக்கு என்பதாக மன்னர் சொல்லி பெருமிதம் கொண்டாராம். ஆக நம்மிடமிருந்து விலக வேண்டும் என்று சொன்னார். அன்பர்களே, என்ன விலக வேண்டும்? போராமை என்கின்ற தீ, போராமை என்ற பெருங்கொண்ட தீமை, போராமை என்கின்ற இந்த குணத்தின் காரணமாகத்தான் நபி சொன்னார்கள், முன்னோர்கள் எப்படி நோயோடு இருந்தார்களோ தீமையான காரியத்தின் காரணமாக இன்று இவர்களுக்கு வந்து விட்டது. நீங்கள் இந்த எண்ணத்தை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். எதை விட்டு? போராமை விட்டு. இன்ஷா அல்லாஹ் விலகிக் கொள்ளலாமா? போராமை விட்டு விலகிக் கொள்ளலாமா? இரண்டாவது, போராமை காரணம் மூலமா நம்ம பிரச்சனை ஒண்ணு இருக்கு. இது எப்படி நம்ம விலக்கிக் கொள்வது? அது ஒன்று. குல் அஊது பிரபில் ஃபலக் என்கின்ற சூறாவை தினமும் ஓதிக்கொள்ளுங்க. காலையில ஓதிக்கொள்ளுங்க, நேரம் கிடைக்கக்கூடிய நேரம்லாம் ஓதிக்கொள்ளுங்க. இந்த போராமை காரணம் மூலமாக பலவிதமான ஆபத்து நமக்கு வருது. இந்த ஆபத்திலிருந்து நம்ம பாதிக்கணும். நமக்கு அடுத்தால் மீது ஒரு போராமையான குணம் வருது, அவன் நல்லா இருக்கிறானே என்ற என்ன வருதுன்னு சொன்னீங்களேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் என்ற வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீமையான காரியத்திலிருந்து நம்ம எல்லாம் வாழ்கின்ற ஒரு வாய்ப்பை ரஹ்மான் நம்ம அனைவருக்கு தந்தல் புரிந்து பாக்கியம் உள்ள ரமதானை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த பாக்கியமுள்ள ரமதானை நம்ம சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கின்ற தீமையான காரியங்களை ஒவ்வொன்றாக விட்டு விலகி வர வேண்டும். அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த போராமை என்கின்ற தீயை விட்டு விலகி இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை ரஹ்மான் நம்ம அனைவருக்கு தந்தல் புரிந்து பாக்கியமுள்ள ரமதானை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வகையில் நோன்பு நோக்கின்ற நல்ல அடியாராகவும் போராமை விட்டு விலகி இருக்கக்கூடிய நல்ல நற்குணம் உள்ள பாக்கியவான்களாகவும் வாழுகின்ற வாய்ப்பை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா.